வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சந்திரன். தலைப்புச் செய்திகள். விண்ணில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. விண்வெளித்துறையில் இந்தியா மகத்தான சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்திய விஞ்ஞானிகளின் சாதனைக்கு அமைச்சர்கள், எதிர்க்கட்சிகள் பாராட்டு. பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல்களின் கீழ் வராது. தேர்தல் ஆணையம். நாட்டின் முதல் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்கள் 8 பேரும் இன்று பதவியேற்பு. மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு பரிசீலனை இன்று முடிவடைந்தது. காவிரி பிரச்சினைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது அஇஅதிமுக உறுப்பினர்கள்தான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் நலனில் மத்திய மாநில அரசுகளுக்கு அக்கறை இல்லை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சுல்தான் அஸ்லாம் ஷா கோப்பை ஹாக்கி. கனடாவை வீழ்த்தியது இந்தியா. விரிவான செய்திகள். விண்ணில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளதன் மூலம் இந்தியா விண்வெளித்துறையில் மகத்தான சாதனையை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அப்போது இந்தியா மகத்தான வெற்றியை படைத்துள்ளதாக குறிப்பிட்டார். உலக விண்வெளி சக்தியாக இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கு மட்டுமே இந்த திறன் உள்ளதாக தெரிவித்தார். இந்த விண்வெளி ஆற்றல் கொண்ட 4வது நாடாக இதன் மூலம் இந்தியா உருவெடுத்துள்ளது. இதைவிட மிகப்பெரிய பெருமை இந்தியர்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். ஏசாட் எனப்படும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை குறைவான சுற்றுப்பாதையில், அதாவது பூமியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செயற்கைக்கோள் ஒன்றை 3 நிமிடங்களில் துல்லியமாக தாக்கி சாதனை படைத்துள்ளது. மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சாதனை புதிய தொழில்நுட்ப அம்சங்களை கொண்டதாகும். இதனை நமது விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர் என்று அவர் கூறினார். முழுவதும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஏசாட் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளிக்கும் விஷயமாகும் என பிரதமர் கூறினார். இந்த சாதனையை படைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக கூறிய பிரதமர், அவர்களது சாதனை குறித்து நாடு பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டார். நமது அன்றாட வாழ்க்கையில் விண்வெளி மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர், இந்தியாவின் ஏராளமான செயற்கைக்கோள்கள் பூமியை வட்டமிட்டவாறே விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், பாதுகாப்பு படையினர், தொழிலாளர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கு உதவி வருகிறது என்றார். விவசாயம், தொலைத்தொடர்பு இணைப்புகளுக்கும், பேரிடர் மேலாண்மைக்கும், வானிலை முன்னறிவிப்புகளுக்கும், கடல் வழி பயணம், கல்வி, விமான பயணம், ரயில் பயணம் ஆகியவற்றிற்கும் இவை பெரிதும் பயன்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார். இத்தகைய காரணங்களால் உலகில் செயற்கைக்கோள்களின் முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், அவை இல்லாமல் வாழ்க்கை முற்றுப்பெறாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இத்தகைய சூழலில் இந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களை பாதுகாப்பதும் மிக முக்கியமாகும். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்று ஏவப்பட்ட ஏசாட் ஏவுகணை புதிய வலிமையை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த புதிய திறனை இந்தியா பெற்றிருப்பது யாருக்கும் எதிரானது அல்ல என்று தாம் சர்வதேச சமுதாயத்திற்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். யாரையும் அச்சுறுத்தும் நோக்கம் இந்தியாவுக்கு இல்லை. அபரிமிதமாக வளர்ந்து வரும் நாட்டை பாதுகாக்கும் முயற்சியே இது. விண்வெளியில் ஆயுத போட்டியை இந்தியா எப்போதும் எதிர்த்து வருகிறது. இந்த நிலையிலிருந்து இந்தியா ஒருபோதும் மாறாது. மேலும் இதன் மூலம் சர்வதேச சட்டம் மற்றும் உடன்படிக்கைகள் மீறப்படவில்லை என்று பிரதமர் உறுதியளித்தார். நாட்டில் 130 கோடி மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை கருத்தில் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த விரும்புவதாகவும், வலுவான இந்தியாவால் மட்டுமே பிராந்தியத்தின் அமைதிக்கு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கும் உத்தரவாதம் அளிக்க முடியும் என்று கூறிய அவர், அமைதி மட்டுமே தங்களின் நோக்கம் என்றும் போருக்கு தயாராவது அல்ல என்றும் தெரிவித்தார். நமது விண்வெளி திட்டம் நாட்டின் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டது. இன்றைய மிஷன் சக்தி இந்த கனவுகளை நனவாக்கும் மற்றொரு முக்கியமான நடவடிக்கை என்று அவர் கூறினார்.
இன்றைய வெற்றியை பாதுகாப்பான, முன்னேற்றமான, அமைதியை விரும்பும் நாட்டை உருவாக்கும் திசையிலான நடவடிக்கை என்றே கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், நமது எதிர்காலத்தை வகுக்க இது தேவையான நடவடிக்கை என்றார். தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் நமது மக்களின் வாழ்க்கை தரத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற முடியும் என்று கூறிய அவர், வருங்காலத்தில் சவால்களை சந்திக்கும் நம்பிக்கையை அனைத்து இந்தியர்களும் பெற்றுள்ளதாக உணர வேண்டும் என்றார். கடின உழைப்பு, உறுதிப்பாடு, ஈடுபாடு, திறமை ஆகிய நமது மக்களின் குணநலன்கள் மீது தாம் முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், அனைவரின் ஒத்துழைப்போடு வலுவான, முன்னேற்றமான, பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க முடியும் என்பதில் தமக்கு சந்தேகமில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் முன்னேற்றமடையும் நாட்டுக்கு மேலும் முன்னேறிச் செல்லும் துணிச்சல் இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த மிஷன் சக்தி வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதற்கு மீண்டும் ஒருமுறை அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். விண்ணில் உள்ள செயற்கைக்கோள்களை ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கும் தொழில்நுட்ப வெற்றிக்கு பிஜேபி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிஷன் சக்தி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் அமித்ஷா, விண்வெளித்துறையில் இந்தியாவின் ஆளுமை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சாதனை குறித்து பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி விஞ்ஞான ரீதியாகவும் முதலிடத்தில் இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராணுவ ஆராய்ச்சி நிறுவனமான DRDO விஞ்ஞானிகளின் இந்த அரிய சாதனைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இஸ்ரோ அமைப்பின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன், இந்த சாதனையின் மூலம் இந்தியா சர்வதேச அளவில் விண்ணில் ஆதிக்கம் செலுத்தும் திறன் பெற்ற நாடாக மாறியுள்ளது என்று கூறியுள்ளார். செயற்கைக்கோள்களை ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கும் சாதனையை நிறைவேற்ற முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அருண்ஜேட்லி, கடந்த 2012ஆம் ஆண்டு அக்னி 5 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதித்தபோது அப்போதைய DRDO தலைவர் சாஸ்வத், விண்ணில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை இந்தியா தயாரிக்க முடியும் என்று கூறியதை சுட்டிக்காட்டினார். அதற்கு அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உரிய ஒப்புதல் அளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியாவின் ஆளுமையை இந்த தொழில்நுட்பம் மீண்டும் நிரூபித்திருப்பதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குறிப்பிட்டார். பிஜேபி அரசு மீது அவதூறு பரப்புபவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஒரு இணையதள செய்தி நிறுவனத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். அதே இணையதளம்தான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து கபில் சிபல் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதை ஜனவரி மாதம் நேரடி ஒளிபரப்பு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த இணையதளம் 2018 டிசம்பரில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த இணையதளத்தின் உரிமையாளர் ருமேனியா நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு மீது வீண் அவதூறு பரப்பும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் தேர்தல் நடத்தை விதி மீறல்களின் கீழ் வராது என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் தாக்கும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது என்று பிரதமர் இன்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய செயல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதற்கு பதில் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் தொடர்பான விவகாரங்கள் தேர்தல் நடத்தை விதி மீறல்களின் கீழ் வராது என்றும் அதற்கு முன் அனுமதி பெற தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. நாட்டின் முதல் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்கள் 8 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஊழல் விவகாரங்களை விசாரிக்கும் லோக்பால் அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் அண்மையில் பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து இந்த அமைப்பின் உறுப்பினர்களாக முன்னாள் நீதிபதிகள் திலீப் போஸ்லே, பிரதீப் குமார் மொஹந்தி, அபிலாஷ் குமாரி மற்றும் சத்தீஸ்கர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கும் அஜய்குமார் திரிபாதி ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சட்டத்துறையை சாராத துறைகளைச் சேர்ந்த அர்ச்சனா ராமசுந்தரம், முன்னாள் மகாராஷ்டிரா தலைமைச் செயலர் தினேஷ்குமார் ஜெயின், முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி மகேந்திர சிங் மற்றும் முன்னாள் IAS அதிகாரி இந்திரஜித் பிரசாத் கௌதம் ஆகியோரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இனி வருவது தேர்தல் செய்திகள்.
தமிழகத்தில் மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு பரிசீலனை இன்று முடிவடைந்தது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகள், 18 சட்டப்பேரவைத் தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 97 மக்களவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததை அடுத்து இன்று அவை பரிசீலிக்கப்பட்டன. தமிழகத்தில் மொத்தம் 1046 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இதில் 920 பேர் ஆண் வேட்பாளர்கள் என்றும் 124 பேர் பெண் வேட்பாளர்கள் என்றும் 2 பேர் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. அதில் 39 தொகுதிகளில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் அனைவரின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கு நாளை மறுநாள் கடைசி தினம் என்றும் அன்றைய தினமே வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிகிறது. காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வலியுறுத்தியது அஇஅதிமுக உறுப்பினர்கள் என்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் தாலிக்கு தங்கம், திருமண நிதி, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை போன்ற நலத்திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். சட்டம் ஒழுங்கு, கல்வி முதலியவற்றில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் இடத்தில் இருப்பதாக தனது பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் குறிப்பிட்டார். 104 புரிந்துணர்வு ஒப்பந்தம் அம்மாவுடைய அரசு போட்டது. இதனால நேரடியா இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமா 5 லட்சம் பேருக்கு கிடைக்கும். 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் அரசுகள் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை காட்டவில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டே திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். இதனிடையே இன்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ள குறைந்தபட்ச ஊதிய திட்டத்தால் ஏழைகளின் வாழ்க்கை தரம் உயரும் என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு போன்ற நடவடிக்கைகளால் தொழில்கள் பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துவிட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆதரவான அரசு நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். தூத்துக்குடியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், இலவச சமையல் எரிவாயு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 60 வயதை கடந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம், ஏழை விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஆகியவை மக்களுக்கு மிகவும் பயன் அளிக்கக்கூடிய திட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் கடந்த 6 மாதங்களில் தமிழகத்தில் மட்டும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 90,000 பேர் பலனடைந்திருப்பதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தில் தமிழகத்தில் 70 லட்சம் விவசாயிகள் பலனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வலிமையான, திறமையான தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று அவர் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் விவசாய நிலங்களில் உயர் மின் அழுத்த கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாய சங்கத்தினரை இன்று அவர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த மக்களவைத் தேர்தலில் ஆளும் கட்சியினர் தேர்தல் விதி மீறல்களில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் காவல்துறையினர் இந்த குற்றவாளிகளின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் திமுக சார்பில் உருளையான்பேட்டையில் மக்களவை வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது என்ஆர் காங்கிரசுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்திருப்பது மிகப்பெரிய அவமானம் என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்கள் நடைபெறும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் செலாவணி முறை சட்டத்தின் கீழ் தேர்தல் நடைபெறும் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீலகிரியில் மக்களவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான இன்னசென்ட் திவ்யா அங்குள்ள 6 தொகுதிகளுக்கு இன்று அனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகையில் 888 வாக்குப்பதிவு எந்திரங்களும், கூடலூர் மற்றும் குன்னூர் தொகுதிகளில் 823 மற்றும் 826 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் அந்தந்த தொகுதி பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தல் மற்றும் ஹோசூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ணுவதற்கு கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை பொது பார்வையாளர் ராமராவ் போன்ஸ்லே இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வாக்குகளை எண்ணும் மையத்தில் 2 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்க அவர் ஆலோசனைகளை வழங்கினார். ஹோசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளை எண்ண தனி அறை ஒதுக்க வேண்டும் என்றும் ராமராவ் போன்ஸ்லே தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பிரபாகர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பண்டி கங்காதர் ஆகியோர் உடனிருந்தனர். மக்களவைத் தேர்தலையொட்டி காஞ்சிபுரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மனித சங்கிலி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ப. பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பச்சையப்பன் மகளிர் கல்லூரி மாணவிகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குரிமை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சேலத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,50,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கொலுசுகளை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். சேலம் லைன்மேடு பகுதியில் இன்று நடைபெற்ற வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி 129 ஜோடி வெள்ளி கொலுசுகள் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் அதனை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஆனந்த் யுவனேஷ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி பற்றிய ஒரு அலசல். நாட்டின் கடைக்கோடி தொகுதியான ராமநாதபுரம் மக்களவை தொகுதி சுற்றுச்சூழல், வரலாறு, ஆன்மீக சுற்றுலா ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். இத்தொகுதி பரமக்குடி, திருவாடானை, அறந்தாங்கி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், திருச்சுழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாகும். இத்தொகுதியில் மொத்தமுள்ள 15,52,761 வாக்காளர்களில் 7,73,036 பேர் ஆண்களும் 7,37,439 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவைச் சேர்ந்த அன்வர் ராஜா இத்தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடெங்கிலும் இருந்து யாத்ரீகர்களை ஈர்க்கும் ராமநாத சுவாமி கோவில், சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த பாம்பன் சாலை மற்றும் ரயில் பாலம், இந்தியா இலங்கை கடற்கரை எல்லைக்கு அருகே இருப்பதால் இலங்கை கடற்படைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்களுக்கும் இடையேயான பதற்றம், மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகள், கடற்சார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஆகியவை இத்தொகுதியில் குறிப்பிடத்தக்கவையாகும். ஒரு தூண்டில் வளைவுடன் கூடிய ஒரு துறைமுக வசதி ராமேஸ்வரத்தில் கிடையாது. இந்தியாவிலேயே அடிப்படை வசதி இல்லாத ஒரு துறைமுகம்னா ராமேஸ்வரம் தான். அதே மாதிரி கச்சதீவு பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கத்தோட பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ், மறுபடியும் போக்குவரத்துல நல்ல இன்னும் தெளிவா பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் தண்ணி பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. தண்ணி பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும்னு நாங்க குறிப்பா நாங்க இந்த இதை வைக்கிறோம். தமிழக அரசு வருஷத்துக்கு 18,000 லிட்டர் கொடுக்குது எங்களுக்கு மானிய டீசல். அதுவும் மத்திய அரசும் எங்களுக்கு மானிய டீசல் வழங்கினா நல்லா இருக்கும். பாரம்பரிய இடமான கச்சேரி பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு குறிப்பாக மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது கல்வியில். அது குறிப்பாக ஒரு மருத்துவக் கல்லூரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா
மிகுந்த சந்தோஷமா இருக்கும். மற்றொன்று இந்த தண்ணீர் பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு, தலையாய பிரச்சனை. குறிப்பா விவசாயிகளுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிடரா இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு விதமான தீர்வு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய ஆட்சியாளர் மிகுந்த வரவேற்பை தரும். ராமேஸ்வரம் தீவு பகுதியில இங்க இருந்து உச்சப்புலி வரைக்கும் கல்லூரி கிடையாது. இங்க இருக்கிறவங்க பூரா ராமநாதபுரம், மதுரை அடுத்த மாவட்டங்களுக்கு தான் போய் கல்லூரியில படிக்க வேண்டியிருக்கு. இனிமே வருங்காலத்தில் வரக்கூடியவங்களாச்சும் ஒரு கல்லூரி அந்த தீவு பகுதியில் அமைச்சு ஏழை எளிய மக்கள், மீனவ மக்கள் படிக்கிறதுக்கு உண்டான வழிவகையை பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு மாணவியா இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமா செய்யணும்னா இந்த சைடுல இருக்க மேக்சிமம் எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து கூலி தொழில் செய்யக்கூடிய வருமானத்துல வந்து கம்மியா வரக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அதுலயும் நிறைய பேர் வந்து எவ்வளவு சாதிக்கணும், படிக்கணும், எவ்வளவு லட்சியங்கள், கனவுகள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஹெல்ப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுக்கான உதவிகள் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் பிஜேபியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அஇஅதிமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த இவர் 2017ஆம் ஆண்டு அக்கட்சியை விட்டு வெளியேறி பிஜேபியில் சேர்ந்தார். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கைச் சேர்ந்த நவாஸ் கனி போட்டியிடுகிறார். 2 கூட்டணிகளில் உள்ள வேட்பாளர்கள் உள்ளிட்ட பல வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். களத்தில் உள்ள கட்சிகளை, வேட்பாளர்களை அலசி ஆராய்ந்து மக்கள் வாக்களிக்கப் போகும் நாள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி. தீர்ப்பு வெளியாகும் நாள் மே மாதம் 23ஆம் தேதி. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். பராமரிப்பு பணிகளுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவனத்தின் கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக ஆலை நிர்வாகம் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆலை நிர்வாகத்தின் தரப்பில் ஆலையை பராமரிக்காவிட்டால் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் பாழாகிவிடும் என்று வாதிடப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய பின்னர் தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் சுற்றுச்சூழல் மேம்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் ஆகியோர் இந்த வழக்கை அவசரமாகவோ முக்கியத்துவம் கொடுத்தோ விசாரிக்க முடியாது என்றும் மற்ற வழக்குகளைப் போலத்தான் இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று கூறினார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் அனைத்து இரத்த வங்கிகளும் சர்வதேச தரத்தில் செயல்பட்டு வருவதாக செவிலியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் வளர்மதி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து நிலையிலும் தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே நோயாளிகளுக்கு ரத்தம் செலுத்தப்படுவதாக கூறினார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் அரசு மருத்துவமனைகளில் கெட்டுப்போன ரத்தத்தை நோயாளிகளுக்கு செலுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்தது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், செவிலியர்கள் ஊழியர்கள் மீது தவறு இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சேபனை இல்லை என்றும் அவர் கூறினார். சென்னையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மாதாந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கோட்டூர்புரத்தில் அமைந்துள்ள தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் IAS மற்றும் தொல்லியல் துறை ஆய்வாளர் சேரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சேரன், தமிழக வரலாற்றில் கோட்டைகள் மன்னர்களையும் அவரை சார்ந்த மக்களையும் காப்பாற்றும் அரணாக இருந்தன என்று கூறினார். மேலும் கோட்டைகளின் ஜலதுர்கம், வனதுர்கம், ஸ்தலதுர்கம், கிரிதுர்கம் உள்ளிட்ட பல வகைகள் உள்ளதாக கூறிய அவர், சங்க இலக்கியங்களில் கோட்டைகளின் பெருமைகள் விளக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுபோதையில் நடக்கும் குற்றங்களுக்கு மாநில அரசு ஏன் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது என்று குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் 2 பேர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மது விற்பனையின் காரணமாக தமிழகத்தில் கொலை, பாலியல் பலாத்காரம் உள்ளிட்ட குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மதுவின் காரணமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதாகவும், எனவே மது விற்பனை செய்யும் மாநில அரசு இந்த குற்ற சம்பவங்களுக்கு ஏன் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இதுகுறித்து ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இன்று காலை 9 மணி அளவில் திடீரென்று ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பலத்த சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டதாக தெரிவிக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதோடு விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நடத்தும் 23வது பெட்ரோலிய நிறுவன விளையாட்டு முன்னேற்ற கழகத்தின் கபடி போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் CPCL, ONGC, BPCL, NRL, EIL மற்றும் MRPL ஆகிய பெட்ரோலிய நிறுவனத்தைச் சேர்ந்த சுமார் 80 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெற்று முடிந்த முதல் 3 போட்டிகளில் CPCL, MRPL, ONGC ஆகிய அணிகள் முறையே NRL, EILF, EIL, CPCL ஆகிய அணிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றன. பெட்ரோலிய நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த போட்டியை கண்டுகளித்தனர். மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை 7-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. ஈப்போ நகரில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீரர் மன்தீப் சிங் அடுத்தடுத்து 3 கோல்கள் போட்டு ஹேட்ரிக் சாதனை படைத்தார். இதன் மூலம் இந்தியா தொடர்ந்து 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்ணில் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. விண்வெளித்துறையில் இந்தியா மகத்தான சாதனை. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இந்திய விஞ்ஞானிகளின் சாதனைக்கு அமைச்சர்கள், எதிர்க்கட்சிகள் பாராட்டு. பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் தேர்தல் நடத்தை விதி மீறல்களின் கீழ் வராது தேர்தல் ஆணையம். நாட்டின் முதல் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்கள் 8 பேரும் இன்று பதவியேற்பு. மக்களவைக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வேட்புமனு பரிசீலனை இன்று முடிவடைந்தது. காவிரி பிரச்சினைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது அஇஅதிமுக உறுப்பினர்கள்தான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மக்கள் நலனில் மத்திய மாநில அரசுகளுக்கு அக்கறை இல்லை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின். சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி கனடாவை வீழ்த்தியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.